நன்றாணி நன்றாங்களாணி இல்லையா? டேய் இந்திராணி இந்திராணி தேவலோகத்தை ஆண்டு வர முடியாது. ஆமா வீட்டுக்கு யார் தெரியுமா? தேவ கோமன். அந்த கோமன் பொண்டாட்டியா நீ? ஆமாண்டா கோமனமா. அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? யாரு? சாதாரண ஆளு கிடையாது. ஆளை பார்த்து எடை போடாத தெரியுமா? இந்திராணி என்று தெரியும். இருப்பா கடல்ல தேவர்கள் ஒரு பக்கம், அசுராதிகள் ஒரு பக்கம். நான் அடிக்க கூடாது பாவம். நான் யாருமே ஒரு எறும்பு கூட நினைச்சுக்க மாட்டேன். சரிக்கா கடல் பணித்துல நீங்க நல்லாவே இருக்க. அக்கரும் பணியா பிடிக்க கூடாது. சரிக்கா நீதி நேர்மையாக பேச வேண்டும். நாயத்தை பேச வேண்டும். ஒழுங்கா இரு. இவனாட்டம் பணம் வந்துட்டா ஒரு பேச்சு பேசக்கூடாது. பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு பேசக்கூடாது. சீக்கிரமாக சட்டி கணவன் தானே வந்து சட்டி ஓடு. ஏன்டி இந்த பொண்டாடி கட்டின கம்மியாட்டி அவனா? பொண்டாடி கட்டின கம்மியாட்டி அவனா? ஐயா குடும்பம் பாப்பாக்கு சிரிப்பா இருக்கு. அவனை ஈத்து 2 வச்சா என் மன குழு குழுன்னு இருக்கும். தங்கள் மனைவி என்னுடைய காதலி. என் மனைவி இந்திராணிய பாத்தியா? அவ காட்டலையே. என் மனைவி எந்திருந்தாள் வர சொல்லு. நீங்க ஆமுருங்க. என்னடா சொன்னாரு எங்க வீட்டுக்காரி? ஒன்னி திருவண்ணாமலை பைபாஸ்ல லைட் அடிக்க சொன்னாரு. வா போவோம். கூட வந்தா என்ன பண்ண முடியும்? என்ன புண்ணியம்? அதுல 10 பைசா புண்ணியமா? சாதாரண காய்ச்சி கூட போனா கூட 8 போய் படுக்க போடுவான் மெத்த மேல போட்டு அவன் வந்து கீழே படுத்துக்குவான். மறுபடியான உத்தரவு. சுவாமி கோடி கோடி மலர்களை கொண்டு வந்து உன் பாதத்தில் வைத்து பன்னீரால் கழுவி பட்டால் தோவிட்டி இந்திராணி கோடி கோடி வணக்கம். என் பாதத்தை வணங்குது. நான் ஆசீர்வாதம் கொடுக்க போறா. எதுக்கான புறம்போக்கு சுந்தரி மாதே இது யார் தெரியுதா? அதான் தெரியலையே. என் ஆர்வம் தம்பி. அவன் யாரு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனிக்கு முத வர வச்சதே நான் தான். இதுக்கு உனக்கு தெரியுமா? மகாராஜா இறந்து போய் விட்டாரு. யார் தெரியுமா? விருது விழாங்க சக்கர ஐயா என்ன போன் போட்டு 7 மணி ஒரு பொண்ணு வேஷத்துக்கு ஆளு வேணுமா, யாராவது ஒரு சுத்து போனா போதும் வா அனுப்புனாரு. அப்ப மண்ணாங்கட்டி ஜாமாவோட நாங்க எல்லாம் கும்பலா ஆடி. நீங்க 2 பேரும் நீங்க 2 பேரும் யாரு? அப்பெல்லாம் சும்மா நீங்க 2 பேரும் யாரு? ஆர்வம் தம்பி. யாரு யாரு 2 பேரு? அண்ணன் தம்பிங்க. அண்ணாந்து உம்பியா? அண்ணாந்து உள்ள படுத்து கும்பறாங்க கம்ப்ளீட் பையா. நானும் ஏன் அடிக்கிறாங்க பாவம்ன்றேன். ஒண்ணு
கொஞ்சம் கதை கல்றா என்ன அப்படியே ஆம்பளை மாதிரியே பேசுறேன் எப்ப பார்த்தாலும் முறுக்கி என்ன பண்ணி போய்க்கிறது டேய் நான் போக மாட்டேன்னா எனக்கு பயமா இருக்குது மண்ணாங்கட்டி ஜமாவை தவிர நான் எந்த ஜமா இது வரைக்கும் போனது கிடையாது அப்ப திருக்கோளூர்ல எல்லா ஜமாவிலையும் போய் நீ ஆறாட்ட போ அங்க முத்த அண்ணங்கிட்ட மட்டும் போ ரெண்டாவது திரும்பி அங்கிருந்து வர மாட்டான்னு கண்டிப்பா என் வாயால சொன்ன எனக்கு என்னடா அப்ப சக்கரான இறந்து போய் விட்டாரு இன்னைக்கு வந்து பூங்குவில இருக்கிறாரு என்ன சொன்னாரு நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் மேல எப்படியாவது ஒரு சுத்து போகணும் ஆளே இல்ல அனுப்புனாரு அப்ப நான் போயிட்டு அவர் நம்பரை வாங்கி இவங்கிட்ட கொடுத்து போடா எந்த ஜமாவை திருவள்ள போத்தாவல அவர் ஜமாவுக்கு போல நீ மன்னார் ஜமாவுக்கு வர மாட்டான்னு சொல்லி தான் அனுப்பிச்சான் அன்னைக்கு வந்தவன் இன்னைக்கு சொல்லுவான் ஏன்னா நீ எனக்கு நல்ல வை காட்டி விட்ட நல்ல புண்ணியவாளை காட்டி விட்ட அப்படின்னு சொல்லுவான் இவன் பகல்ல ராலி ஓட்டுவான் வருவான் அவன் பாட்டு பட்டுன்னு தூங்குவான் பின்னாடி குப்பன்னு பார்க்க மாட்டான் சாணின்னு பார்க்க மாட்டான் தீனும் பார்க்க மாட்டான் அவன் பாட்டு படுத்துன்னு தூங்குவான் உயிர்ந்த உடனே மண்ணாங்கட்டிட்ட வந்தான் எப்பா நீ வேணா உன் தாளம வேணா ஏத்துட்டு போடணும் அவனை அனுப்பிச்சிட்டாங்க அது நான் அனுப்பல அப்புறம் அவனா வந்து சரி என்னுடைய பாசத்தை பரிந்துபடியால் என்ன நிற்கும் சுகமாக வந்துட போயிரு செய்து கொண்டு ஆதிமர்களை விட்டு என்ன கூப்பிட்ட சமாச்சாரம் அதான் கேக்குறியா கண்ணே இது என்ன நேரம் இரவு நேரம் அது இருவருக்குரிய எங்க வீட்டுக்காரரு இன்னைக்குதான் 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம் நாங்க ஒண்ணா இருக்கிறோம் நீ வெளியிரு சரி காசி இப்படியாகவே தேவலோகத்துல தேவகோமானி இந்திராணி சதிபதிமா இருக்கக்கூடிய காலத்திலே அரக்கர் குலம் அற்று போய்விட்டது என்று அமரக்கூடிய சமயத்திலே அதோ பார்த்தாயா அழகண்டாபுரி ஆண்டு வரக்கூடிய அழகண்டா சூரன் சபை நாடி வருகிறான் அவரால் கதை தோணரும்